ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைல்னா என்ன, ஃபோல்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஃபைல் அப்படின்னா என்னென்னா, நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு காமன் ஸ்டோரேஜ் யூனிட் தான் என்னதுன்னா ஃபைல். ஸோ எல்லா அந்த ப்ரோக்ராம் டேட்டாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபைலுக்குள்ளே எழுதியிருப்பாங்க. நம்ம அந்த ஃபைல் என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம், அப்புறம் ரிட்டன் எழுதிக்கலாம், படிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் ஒரு ஃபைல். இது வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஃபைல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது வந்து ஒரு வேர்ட் ஃபைல். இதெல்லாம் ஃபைல். அப்போ ஃபோல்டர்னா என்னதுன்னா, அந்த எல்லோ கலரில் இருக்கலாம், இதெல்லாம் என்னதுன்னா ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபைல்ஸ் இருக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் பேக் இருக்குது அப்படின்னா, ஸ்கூல் பேக்கு தான் ஒரு ஃபோல்டர். உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு ஃபைல். ஸோ ஃபோல்டர் வந்து எங்கே யூஸ் ஆகும், அதோட யூஸ் என்ன, எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம், நம்ம நிறைய ஒர்க்கு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பார்க்குறீங்க, இல்லை வீட்டில் சம்போஸில் ஏதாவது ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டரில் ஸ்கூல் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, இந்த ஃபோல்டரில் வீட்டில் ஏதாவது ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க்கு இப்படி பிரித்து வச்சுக்கலாம். அது மாதிரி இமேஜாக ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீட்டில் சிஸ்டம் இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அவங்கவுங்க ஃபைல் அவங்கவுங்க ஃபோல்டர் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எங்கே ஃபோல்டர் வேணுமோ அந்த இடத்த என்ன பண்ணுங்கள், கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நியூ அப்படின்னு இருக்கும், அங்கே போய் என்ன பண்ணுங்கள், ஃபோல்டர் கிளிக் பண்ணால் ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். ஸோ நார்மலாக ஃபோல்டர் எப்படி இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு கர்சர் இங்கே கர்சர் தெரியுது. ஸோ என்ன பண்ணுங்கள், பேக் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்டருக்கு நேம் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபோல்டர் நேம் கிரியேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஃபோல்டர் எப்படி இருக்கும், எம்டியாக இருக்கும். இப்போ தான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபோல்டர் எம்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபோல்டரில் ஏதாவது ஃபைலை காப்பி பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு காப்பினா இங்கேயும் காப்பி இருக்கும், ஃபோல்டருக்குள்ளேயும் காப்பி வரும். இல்லை எனக்கு இங்கே ஃபைலே வேண்டாம், டேரெக்டாக ஃபோல்டருக்குள்ளே போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணுறேன், கட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. இல்லைனா நம்மளோட இந்த ஃபைல் ரிப்பனில் இருக்கும், இங்கே ஹோம் டேப்பில் இருக்கும், இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் கொடுத்தாலும் பேஸ்ட் ஆயிரும். ஸோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைலில் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இப்போ நீங்கள் மூவ் தான் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், இப்படி ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம். ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம். இது ஒரு மெத்தட். அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ கொடுத்துக்கோங்க. நியூவில் போய் என்ன பண்ணுங்கள், ஃபோல்டர். ஸோ உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ பிக்சர்ஸ்லாம் தனியாக வைக்க போகிறேன் அப்படின்னா பிக்சர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பிக்சர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ராக் பண்ணி என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே மூவ் ஆயிரும். இப்போ பார்த்தாலே தெரியும் மூவ்னு காமிக்குது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் மூவ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இப்போ ஃபோல்டரோட நேமை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே பண்ணணும்னா நேம் கொடுத்துக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு தப்பாக தெரியாமல் பண்ணிட்டீங்க, நேம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இங்கே கர்சர் வந்துடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோல்டரோட நேமை நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு மாற்றிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபோல்டர் நேம் செட் ஆயிரும். ஸோ இது வந்து ஃபோல்டர். இப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். வேறு ஃபோல்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது எல்லா ஃபோல்டரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும். நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டரில் கொண்டு வரணும். ஜஸ்ட் அதே மாதிரி தான், இப்போ ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ண என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரே இடத்துக்கு மூவ் ஆயிரும். பார்த்தீங்களா, காப்பி ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஃபோல்டரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரி, இப்போ ஒரு 2-3 ஃபைல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல். இப்படி என்ன பண்ணலாம், காமனாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். இல்லை கண்ட்ரோல் எக்ஸ் அந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஃபோல்டர் கிளிக் பண்ணி யூ ஹேவ் டு பேஸ்ட். இப்படி பேஸ்ட் பண்ணலாம். இல்லை இங்கே பேஸ்ட்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபோல்டரோட கிரியேஷன். ஃபோல்டருக்கும் ஃபைலுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபைலுங்கிறது நார்மல் காமன் ஸ்டோரேஜ் யூனிட், ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற காமன் ஸ்டோரேஜ் யூனிட் தான் என்னது ஃபைல். உள்ளுக்கு அது நம்ம அந்த ஃபைலை ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறோம். அதாவது எல்லா ஃபைலையும் ஒரே இடத்துல வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஃபைல் தனித்தனியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு பேக் மாதிரி க்ரியேட் பண்ணி எல்லா ஃபைலும் என்ன பண்ணுறோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கிறோம். ஸோ இதான் என்னது ஃபைல் ஃபோல்டர். இதில் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி இருக்கும், டாக்குமெண்ட் வேர்ட் ஃபைல்னா .docன்னு இருக்கும், பவர் பாயிண்ட்னா PPT இருக்கும். ஸோ இது எக்ஸ்டென்ஷன் ஒவ்வொன்றா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டரில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபோல்டர் எனக்கு என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டர் வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், delete பண்ணால் போதும், ஃபோல்டர் என்ன ஆயிரும், delete ஆயிரும். இப்போ இந்த ஃபோல்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரீசைக்கிள் பின்னில் அந்த ஃபோல்டர் போயிருக்கும். ஸோ இந்த நம்ம ஃபோல் இமேஜ் கிரியேட் பண்ண ஃபோல்டர் இருந்தால் இருக்குது. சப்போஸ் நம்ம தெரியாமல் அடிச்சிட்டோம், திருப்பி கொண்டு போனால் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதே பிளேஸ்க்கு என்ன ஆயிரும், ரீஸ்டோர் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் ஃபோல்டர் வந்து அதே இடத்துல கிரியேட் ஆகிருக்கும், உள்ளே வந்துருக்கும். அந்த வந்துருச்சுன்னா திருப்பி வந்துடும். இப்படி என்ன பண்ணிக்கலாம், ஃபோல்டரை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்கிற காப்பி கட்டு பேஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருக்குன்னா டேட்டா என்ன பண்ணலாம், இப்போ ஒரு இதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கிற டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இப்படி காப்பி பண்ணிவிட்டு நம்ம எங்கே வச்சுருக்கோம், டெஸ்க்டாப்பில் கிறிஷில் வச்சுருக்கோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி இமேஜ் இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் பேஸ்ட் கொடுத்தா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். இதுக்கு இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபைலுக்கும் ஃபோல்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஃபைலுங்கிறது ஒரு சிங்கிள் காமன் ஸ்டோரேஜ் யூனிட். ஃபோல்டருங்கிறது நம்ம மெனி நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டருக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். Thank you. Hare Krishna.